சொல்லுக்கா. பக்கத்துல யாராவது இருக்காங்களாடி? நர்மதா இருந்தா இப்பதான் அவ போன் பேசிட்டு வரேன்னு போயிருக்கா. என்ன ஆச்சுக்கா? அக்கா ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுக்கா. கொடைக்கானல் வீட்டை நீ வாங்கிக்கிறேன்னு சொன்னியா? ஆமாக்கா, எல்லாரும் இருக்கும்போது தானே சொன்னேன். நீ கூட இருந்தல்ல அப்போ. எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லடி. எங்களுக்குன்னா எங்களுக்கு தான். அதான் யாருக்குக்கா? உனக்கும் அம்மாவுக்குமா? அம்மாக்கு விருப்பம் இல்லன்னு அம்மா சொல்லவே இல்லையே. அம்மா மட்டும் ஓகே சொன்னா போதுமா? அது அப்பாவோட வீடு. எங்க எல்லாருக்கும் அந்த வீட்ல உரிமை இருக்கு. உங்க எல்லாருக்கும் அந்த வீட்ல உரிமை இருக்கு. ஆமா மாமா, கரெக்ட் தான். சீரியஸா பேசிட்டு இருக்க? என்னடி சிரிக்கிற? இல்லக்கா, உரிமைலாம் பேசுறியே, அதான் எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருச்சு. நான் சரியா தானே சொல்றேன். அந்த வீட்ல உனக்கு மட்டுமா உரிமை இருக்கு? எங்களுக்கும் உரிமை இருக்குல்ல. அந்த வீட்டை நீ வாங்க கூடாது காவேரி. நான் வாங்கிக்க கூடாதுன்னா ஓ, நீங்க விக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? விக்கலன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ஏன் வீட்டை வாங்க போறேன்? வீட்டை விக்கதான் போறோம். ஆனா வேற யாராவது வீட்டை வாங்கட்டும். அந்த வீட்டை நீ வாங்க கூடாது. அக்கா நான் யமுனா பேசுறேன். நானும் இங்கதான் இருக்கேன். அந்த வீட்டை வேற யாராவது வாங்கட்டும். ஆனா நீ வாங்க வேண்டாம்க்கா. வேற யாராவது வீட்டை வாங்கலாம், ஆனா நான் வாங்க கூடாதா? நான் அந்த வீட்டை வாங்குறதுல உங்க 2 பேருக்கும் அப்படி என்ன பிரச்சனை? இது அப்பா பேர்ல இருக்கிற வீடு. திடீர்னு உன் பேர்ல மாறினா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? அப்பா பேர்ல இருக்கிற வீடு என் பேர்ல மாறதுதான் இப்ப பிரச்சனையா? வீடு நம்ம கையை விட்டு போறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அதுவும் பிரச்சனை தான் சொல்றோம். நாங்க யார் வேணாலும் போலாம் வரலாம். ஆனா நீ அந்த வீட்டை வாங்கிட்டா அது உன்னோட வீடாயிடும். நாங்க யாரும் அங்க வரக்கூட முடியாது. என்னடி பேசுற?